வாடா வா. வந்தேன்னு வச்சுக்கோ. விநாயகமூர்த்தி, வயது 55, மாநிலம், உயரம் 5 அடி 5 அடி, சற்று பருமனான தேகம். கடந்த சில தினங்களாக இவரை காணவில்லை. இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி காவல்துறை கட்டுப்பாட்டு அறை, எழும்பூர், சென்னை 600008. வயது 55, மூர்த்தி தானே இது? மாநிலம், இல்லையே, தெரியலமா? தெரியலையா? எப்ப உங்க அப்பாவோட இருப்பாமா? உங்க அப்பாவை கெடுத்ததே இவன் தான். இவரை காணவில்லை. குடி, சூதாட்டம், ரேஷன் எங்க பார்த்தாலும் உங்க அப்பா இழுத்துட்டு போவான். தொடர்பு கொள்ள வேண்டிய சின்ன வயசுல பார்த்தது சரியா தெரியல. தெரியலையா? உங்க வீட்லயே பழைய கிடப்பாம அவன். 008. இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? எங்க போனான்? இவனை யார் தேட போறாங்க? தெரியல மாமா. வணக்கம். என்னமோ தொலைறாம்போ. உங்க அப்பா போன பிறகு இவனை நானும் பார்க்கவே இல்லை. பர்கட்டி.
சாந்தி, வாங்க மாமா. உன்னை ஆபீஸ்க்கு கூட்டு போலாம் தான் வந்தேன். கிளம்பு. நீங்க வேணா கிளம்புங்க, நான் பேங்க்குக்கு போயிட்டு வரணும். அப்படியா? குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாளா? போயிட்டா. அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ சாந்தி, அத்தை எப்படி இருக்காங்க? சந்தோஷமா இருக்காங்களா? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கும்போது அவங்களுக்கு என்ன? சந்தோஷமா தான் இருக்காங்க. பெத்த மகளை விட்டுட்டு என் கூட இருக்காங்களே, அந்த ஒரு நல்ல குணத்துக்கே அவங்க நல்லா இருப்பாங்க. உன்னை சுத்தி இருக்கிறவங்களா நல்லவங்களா இருக்காங்க. ஆனா உனக்கு நடக்க வேண்டிய நல்லது எதுவுமே நடக்கல. அத நினைச்சாதான். நடக்கும் மாமா, எல்லா பகலுக்கும் ஒரு இரவு இருக்கு. அண்ணி, சுவாதி. சுவாதி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேனா? அம்மா நீ எப்படி வந்த? ஆட்டோல தானே வந்தேன். என்னம்மா? அம்மா தினேஷும் வேலைக்கு போயிருப்பான். நீ சொல்லிருந்தா நான் ஆரம்பிச்சிருப்பேன்ல. பரவாயில்லண்ணா, உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போக தான் வந்தேன். என்னம்மா சொல்லு. எனக்கும் அனிதாவுக்கும் யாருக்குமே சொல்லாம ரம்யாவோட நிச்சயதார்த்தம் வீட்டோட நடந்து முடிஞ்சிருக்கு. அது கூட நான் தப்பா சொல்லல. ரம்யாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். ஆனா அந்த ஸ்ரீனிவாசன் அப்பாவோட பரம எதிரி. அந்த ஆள் மோசமானவன் தெரிஞ்சும் அப்பா எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு? உன் வீட்டுக்காரர் அந்த சீனிவாசன் லாயரை வச்சு வெளியே எடுத்தான் இல்ல? அவர் யார் கூப்பிட்டது? என் வீட்டுக்கார வெளியில இருக்கிறத சாக்கா வச்சு அப்பா கிட்ட பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பை புதுப்பிச்சது மட்டும் இல்லாம இப்ப சம்மந்தி வர ஆயிட்டாரு. சுவாதி, நீ பிரெக்னெண்டா இருக்கிற இந்த நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் டென்ஷன் ஆக கூடாது. நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா நான் டென்ஷன் ஆகாம எப்படி நீ இருக்க முடியும்? சுவாதி, அமைதியா இரு. சாந்தி சொன்ன மாதிரி நீ இதெல்லாம் மனசுல போட்டுக்கிட்டு டென்ஷன் ஆக வேண்டாம். பிரச்சனை எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நீ சத்தா சாப்பிட்டு நல்ல ரெஸ்ட் எடு. அப்பதான் குழந்தை நல்லா இருக்கும். சரிண்ணா. சரி சாந்தி, நான் போற வழியில ஸ்வாதியை டிராப் பண்ணிட்டு அப்படியே ஆபீஸ் கிளம்புறேன். நீ சீக்கிரம் வந்து. ஓகே? சரி. என்ன சுவாதி இப்பதான் வந்தா அதுக்குள்ள கிளம்புறேங்கிற? இருந்து சாப்பிட்டு போ. பரவாயில்ல நீ, நான் இன்னொரு நாள் வரேன். வரேன் சாந்தி. சரி. வா. வரேன் நீ. இங்க இருக்கேன். ஹலோ சார். என்ன டிவி விளம்பரம்லாம் பார்த்தேன். உட்காருங்க. குட் மார்னிங். இது பேட் மார்னிங். ஏன் இப்படி சொல்றீங்க? திடீர்னு என்னென்னமோ நடக்குது. போலீஸ்காரனுக்கே த்ரில்லிங்கா இருக்கு. என்ன சொல்றீங்க சார்? மதனும் அர்ஜுனும் நேரா ஸ்டேஷனுக்கே வந்தானுங்க சார். மூர்த்தியை நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா இல்ல நாங்க கண்டுபிடிக்கட்டுமான்னு என்னைய மிரட்டுறானுங்க சார். எங்களுக்கும் மேலதிகாரிகள்லாம் தெரியுங்கிறாங்க. கோர்ட்ல போய் எம்எல்ஏயே சந்தேகம் இருக்கிறதா சொல்லுவாங்களாம் சார். அப்படியே மிரட்டினானுங்க? ஆமா சார். நாம ரொம்ப நாள் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாட முடியாது சார். ஒண்ணு மூர்த்தி என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, இல்ல அவனை க்ளோஸ் பண்ணிட்டு டெட் பாடி எங்க இருக்குன்னு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏதாவது பண்ணி ஆகணும் சார். இல்ல நான் எங்காவது செக்யூரிட்டி வேலைக்கு தான் சார் போகணும். சும்மா புலம்பிட்டு இருக்காதியா. இங்க வா. புரியுதா? இப்பதான் சார் எனக்கு நிம்மதி. எல்லாருக்கும் நிம்மதி தரதான் என் வேலைய. வா போலாம். போலாம். ஐயோ, அவன் தொடச்சுக்குவான்.
ஹலோ. அர்ஜுன் தம்பி, நான் நாராயணன் பேசுறேன். ஆ சொல்லுங்க நாராயணா. அந்த ஏசியை ஃபாலோ பண்ணீங்களா? ஃபாலோ பண்ணேன் தம்பி. அந்த ஏசி சீனிவாசனும் ஒரு ரெஸ்டாரண்ட் கூட பேசிட்டு இப்பதான் ஒண்ணா கிளம்பி போறாங்க. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. சரி நாராயணா, நீங்க என்ன பண்றீங்கன்னா ஓகேவா? ஓகே தம்பி, ஓகே. வாங்க, எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? ஒண்ணும் இல்ல மாமா, கல்யாண இன்விடேஷன் ப்ரூஃப் பார்க்க போனோம். நாங்க சில டிசைன்ஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதுல நீங்க ஒன்னு செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணலாம். குடுப்பா. பாருங்கப்பா. நான் என்ன செலக்ட் பண்ணும்? நீங்களே பார்க்க வேண்டியதானே? மாமா, இந்த டிசைன் செலெக்ஷன் அத்தனையுமே கார்த்திக்து. ரொம்ப அருமையா செலக்ட் பண்ணிருக்கான். என்னப்பா அப்படி பாக்குறீங்க? இல்ல கார்த்திக், மத்தவங்க கல்யாணத்துக்கு இன்விடேஷனை கூட இவ்வளவு கவனமா செலக்ட் பண்றேன். உனக்குன்னு ஒரு வைஃப் சூஸ் பண்ணதுல தப்பு பண்ணிட்டேப்பா. மாமா, நல்ல காரியம் நடக்கிற இடத்துல ஏன் அவளை பத்தி பேசிக்கிட்ட? கார்த்திக் மனசு புண்படும். அவன் பாக்குற கல்யாண வேலையெல்லாம் தடப்படும். இல்ல நீ அப்பா என் மேல இருக்க பாசத்துலதான் அப்படி பேசுறாரு. கார்த்திக் என்ன நல்லா புரிஞ்சிட்டு இருக்கான். ஓகே, இதுல ஒரு நல்ல டிசைனை நீங்களே செலக்ட் பண்ணுங்க. அதை விட முக்கியம், ரம்யா அழைச்சிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வாங்கி கொடு. அவளுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது. சரி மாமா. மாமா, உங்க பெரிய மனசு வேற யாருக்கு வரும்? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, இது என் கடமை. கார்த்திக், மாமா மட்டும் செலக்ட் பண்ணா பத்தாது. அத்தைக்கிட்டே ஒரு தடவை காமிச்சிட்டேன். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணட்டுமே. அதுவும் கரெக்ட் தானே? மா, இன்விடேஷன் வந்திருக்குமா? இத பார்த்துட்டு இதுல உனக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா பிரிண்ட் பண்ணி கொடுத்துடலாம். அது மட்டும் இல்ல, ரம்யாக்கு எந்த கடையில புடவை எடுக்கணும், எந்த கடையில நகை எடுக்கணும்னு நீ தான் சொல்லணும். ஒரு வேலை ஒன்னாலும் அலைய முடியாதுன்னு சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் நான் வீட்டுக்கு வர வச்சிடறேன். ஆனா நீ தான் செலக்ட் பண்ணும். ஓகேயா? பாரு கார்த்திக், வீட்ல மட்டும் அல்ல, வெளி உலகத்தையும் தெரிஞ்சவ அபிராமிதா. அவளுக்கு தெரியாத ஒண்ணுமே இல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த குடும்பத்துக்கு தலைவியே அவதான். முடிவு அவதான் எடுக்கணும். நான் வெறும் ரப்பர் ஸ்டாம்பு தானே. அம்மா, அனி அம்மா. கார்த்திக், நீ ஒன்னும் அப்செட் ஆகாத. அவங்க கிட்ட கேட்க வேண்டியது நம்ம கடமை, என்னோட ஆசையும். ஒருவேளை அத்தைக்கு சாந்தி வந்து செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு இருக்கும் என்னமோ. ஏன் நீ இந்த நேரத்துல அவளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இந்தாங்க. என்னக்கா, அத்தை ஒரு திசையில போறாங்க, கார்த்திக் மாமா ஒரு திசையில போறாரு. ரம்யா, என்ன பண்ண? எனக்கு கார்த்திக் கிட்ட பிடிச்ச விஷயமே அவன் கோவம் தான். ஏய், இத பாரு, உனக்கு இதுல எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு. கல்யாணமே ஓ சந்தோஷத்துக்காக தான் பண்ணிக்கிறேன். நீயே செலக்ட் பண்ணிக்கோ.
அர்ஜுன் தம்பி, அந்த முரளி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவன் எங்க போறான்னு தெரிஞ்சுட்டு உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி, ஓகே தம்பி. இங்கதான் மூர்த்தி அடைச்சு வச்சிருக்கீங்களா?
சொல்லுங்க நாராயணா. அர்ஜுன் தம்பி, நீங்க சொன்னதுதான் கரெக்ட். சீனிவாசன் கெஸ்ட் ஹவுஸ் தான் மூர்த்தி இருக்காரு. நான் இங்கே இருக்கேன். நீங்க புறப்பட்டு வந்தேன் தம்பி. ஆ சரி, நீங்க அங்கேயே இருங்க, நான் இதை உடனே வரேன். ஓகே தம்பி. ஃபர்ஸ்ட் டைம் என்ன இவ்வளவு க்ளோஸ் அப்ல பார்த்துட்டு இருக்கல ஸ்டீஃபன்? நல்லா இருக்கேனா? உனக்கு இருக்கிறது 18 hours. போக போற ஒவ்வொரு உயிருக்கும் நீதான் பொறுப்பு. Your time starts now.